மனிதர்களே, என்னுடைய சின்ன முயற்சி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். கேட்டு பாருங்கள். புரிஞ்சால் நல்லது, புரியலைனாலும் நல்லது. அதுக்காக ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. சரியா? இது கொஞ்சம் கேளுங்க. யார் கடவுள்? இறைவன். இறைவன் எங்கே இருக்கான்? இறைவன் எப்படி இருப்பான்? இறைவனுக்கு உருவம் இருக்கா? இறைவனுக்கு குடும்பம் இருக்கா? தாய், தந்தை, சகோதரர்கள், சகோதரிகள், மனைவிகள், பிள்ளைகள், சொந்தக்காரங்க, நண்பருங்க, யாருன்னா இறைவனை பார்த்துருக்காங்களா தன் கண்ணால்? யாருன்னா இறைவனை சந்திச்சிருக்காங்களா நேரடியாக? எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பதில் இல்லவே இல்லை. அப்போது ஏன் மனுஷங்க தன் கையாலேயே உருவத்தை தயார் பண்ணி அதுதான் இறைவன் என்று சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது. பாருங்கள். பிரபஞ்சத்தை இறைவனாக நினைக்கிறாங்க, கோள்களை இறைவனாக நினைக்கிறாங்க, வானம், பூமி, காற்று, மலைகளை இறைவனாக நினைக்கிறாங்க, சில மனுஷங்களை இறைவனாக நினைக்கிறாங்க, விலங்குகளில் மரம், செடி, கொடி, சந்திரன், சூரியன், சிலைகள், நெருப்பை எல்லாத்தையும் இறைவனாக வணங்குறாங்க. இவர் கிறிஸ்துவ மதத்தை போதிக்க வந்த மனிதர், தூதர், இறைவனின் அடிமை. இவர் இறைவனின் தூதை பரப்ப வந்தார். ஆனால் மனுஷங்க இவரை இறைவன் ஆக்கிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, மனிதனே தன் கையால் உருவாக்கி அவனுக்கு ஒரு பேரை வச்சு அவனுக்கு சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி அதை வடிவமைச்ச எல்லாத்தையும் இறைவனுன்னு சொல்கிறான். அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அது இல்லாமல் சில பேர் பணத்தை கடவுளாக வணங்குறாங்க. அவங்க செய்கிற வேலையை, அவங்க தொழிலுக்கு தேவையான டூல்ஸை, தான் ஓட்டுற வாகனத்தை, தாய் தந்தையை, சில சாமியார்களை, முனிவர்களை, ரிஷிகளை, கட்சி தலைவர்களை, மத குருமார்களை, மனிதன் சமாதிகளை, பெரிய பெரிய நடிகர்களை, நடிகைகளை, கல்லை, மண்ணை, இது மாதிரி நிறைய பேர் நிறைய விதமாக அவங்கவுங்க ஊரில், அவங்கவுங்க நாட்டில் கண்டதெல்லாம் இறைவன், சொன்னதெல்லாம் இறைவன், பார்த்ததெல்லாம் இறைவன், அவனுக்கு ஒரு பேர் வச்சு அவனுக்கு உருவத்தை உருவாக்கி வணங்குறாங்க. என்னோடய ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, இது மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா கடவுள் இது மாதிரி பண்ணாலும் ரொம்ப கோவப்படுறான், ரொம்ப வெறுக்கிறான் இந்த மாதிரி செயலை. அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த உலகத்தில் உள்ளதை வச்சு நான் சொல்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போது உங்கள் மனைவி பக்கத்து வீட்டுக்காரனை தான் புருஷன் என்றோம், உங்கள் பசங்க பக்கத்து வீட்டுக்காரனை அவங்க தந்தை என்று சொன்னால் நீங்கள் கேட்டுட்டு சும்மா இருப்பீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ கோவம் வரும், எவ்வளோ டவுட் வரும், எவ்வளோ டென்ஷன் ஆவீங்க, எவ்வளோ பிரச்சனை வரும். சாதாரண படைப்புங்க நம்ம ஒரு சின்ன ஒரு பேச்சை சொன்னாலே இவ்வளோ கோவப்பட்டு இவ்வளோ சண்டை சச்சரவு ஆகிற நேரத்தில் இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை எல்லாத்தையும், மனிதர்களை நம்ம பார்க்குற உலகம் எல்லாத்தையும் படைச்சி அதுக்கு எல்லாத்தையும் அனுபவிக்கிற சக்தி நம்ம கொடுத்து அவ்வளோ பண்ண இறைவனை நம்ம எப்படி வச்சுருக்கோம் உலகத்தில்? யோசிச்சு பாருங்கள், சிந்திங்க. இது மாதிரி பண்ணாதீங்க. கடவுளுக்கு பிடிக்காத செயல். அதனால் தெளிவு பெறுங்க. நான் சொன்னது தப்பாக இருந்தால் யோசிச்சு பாருங்கள். சரியா? புரிஞ்சு செயல்படுங்க. இது மாதிரி தவறான காரியத்தை செய்யாதீங்க. கடவுளுக்கு உருவம் இல்லை, யாரும் பார்த்ததில்லை. அப்போ ஏன் நாமளே அதை உருவாக்கி கடவுள் வணங்குகிறோம்? இறைவனை வணங்குங்க. நேரடியாக இறைவன்கிட்ட கேளுங்க. அவன் உங்களுக்கு கவலையெல்லாம் தீர்த்து வைப்பான். சரியா? சிந்திச்சு பாருங்கள். இறைவன் யார் என்று புரிஞ்சுங்க. அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. நன்றி.